ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிங்கிள் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நான் 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு, அப்புறமா சம்கி யூஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 mm பீடு எடுத்துகிட்டு எண்ட் நாட் போட்டு எப்படி நம்ம பீடு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி சிங்கிளாக ஸ்டிச் பண்ணின்னு போகிறது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எண்ட் நாட்டு தெரியாத மாதிரி கொஞ்சம் பீடு இருக்கு இல்லையா, பீடு சைட்லேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா த்ரெட் வந்து விசிபிளாக இருக்கும் க்ளோத்தில், அதனால தான். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டைப் பார்க்குறது வந்துட்டு 4 mm பீடு வித் சுகர் பீடு. த்ரெட் எடுத்துன்னு 4 mm பின்ன சுகர் பீடு ரெண்டும் அட் எ டைம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு சுகர் பீடுக்கு பக்கத்துலேருந்து 4 mm பீடுக்கு ஹோல் இருக்குது இல்லைங்களா, அது உள்ளேருந்து த்ரெட் வெளியே எடுத்து சுகர் பீட்லேருந்து ஒரு லாக் போட்டுக்கணும். செயின் போட்டு அந்த சுகர் பீடு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த சுகர் பீடுக்கு மேலே ஒரு த்ரெட் இழுத்துட்டு லூப்பை அதுக்கு மேலே நீடில் வச்சு அமுத்தி பிடிச்சி கீழே இழுத்தோம்னாக்கா அது லாக் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு த்ரெட்டு விசிபிளாக இருக்காது. இன்னொன்று வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லைங்களா, ஒரு சிங்கிள் பீட் 4 mm பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இது வித்தவுட் எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுங்கோ. லாக் போட்டுட்டு பெருசாக லூப் எடுத்துக்கின்னு அந்த லூப்பு 4 mmக்கு சுற்றிலும் லாக் போட்டுன்னு நீடல் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற த்ரெட்டால் நிதானமாக இழுக்கணும். ஜோராக இழுத்திங்கன்னா த்ரெட் கட் ஆகிடும். அப்புறமா ஒர்க் பண்ணும்போது மிடில் ஆஃப் த ஒர்க்கில் அது த்ரெட் கட் ஆகிடுச்சுனாக்கா அப்புறமா ஃபுல் ஒர்க்கு வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சம்கியில் யூஸ் பண்ணிக்கின்னு சுகர் பீடு சம்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு 4 mm பீடு சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் சம்கியும் சுகர் பீடும். சம்கிக்கு மேலே சுகர் பீடு விட்டு நீடலை சம்கி ஹோல்குள் விட்டு கீழேந்து த்ரெட் எடுத்து சுகர் பீடு சுற்றி ஒரு லூப்பு போட்டு கீழேந்து இழுத்தோம்னாக்கா அந்த லாக் ஆகிடும். அப்படி லாக் பண்ணுறதுனால நம்மளுக்கு த்ரெட் எங்கேயும் விசிபிளாக இருக்காது. ஆனால் கடைசி புட்டால் எண்ட் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா த்ரெட் எங்கன்னா கட் ஆகிடுச்சுனாக்கா ஃபுல் ஒர்க்கு வேஸ்ட்டாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி